கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15:11 வசனம், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. பாருங்களேன், தீங்கின் காலமும் நெருக்கத்தின் காலமும் இவையெல்லாம் ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் அது 100% யாராக, எதன் மூலமாக என்றால் சத்துருவாகிய பிசாசின் மூலமாகத்தான் வருகிறது. அப்போது தீங்கு செய்கிறவன், அவன் திருடன், அவன் கொல்ல அழிக்க வருகிறவன், இப்படி பல்வேறு விதங்களிலே பிசாசானவன் தான் மனு குலத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே தேவ பிள்ளையாக உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட தீங்கின் காலம், நெருக்கத்தின் காலம் வருகிறது என்றால் அதிலே நாம் சந்தோஷப்படுவோம். ஏனென்றால் எனக்காக, என்னை விடுவிப்பதற்காக அந்த சத்துருவை, எந்த தீங்கையும் எந்த நெருக்கத்தையும் கொண்டு வருகிறானோ அவனுக்கு எதிராக தேவனே எதிர்பட்டு நிற்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்துகிறோம். அப்போது எனக்காக யார் இருக்கிறார்கள் என்று கேள்வி அடிக்கடி நமக்குள் வருகிறது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட திக்கற்ற நிலை, சோதனையான காலகட்டங்கள், இப்படிப்பட்ட நெருக்கடியான காலகட்டங்களிலே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்குத்தான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையையும் கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே யாரும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு நானும் நீங்கள் அனாதைகள் அல்ல, திக்கற்றவர்கள் அல்ல, கைவிடப்பட்டவர்கள் அல்ல. எவ்வளவு பெரிதான தீங்கு வந்தாலும், எவ்வளவு பெரிதான நெருக்கடிகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய காரியத்தை பிசாசானவன் நமக்கு முன்பாக வந்து செய்தாலும் நாம் அமைதியாக தைரியமாக இருக்கலாம். ஏனென்றால் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்படிப்பட்ட தீங்கின் காலத்தில், நெருக்கத்தின் காலத்தில் உனக்காக என்று சொல்கிறார். பாருங்களேன், அந்த உனக்காகங்கிற வார்த்தை எவ்வளோ உரிமையுள்ள வார்த்தை. அந்த உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்படுவேன் அப்படிங்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட காலங்கள் வருகிறது என்றால் நாம் சந்தோஷப்படுவோம். எனக்காக என் ஆண்டவர் எழும்புகிறார். சத்துருவை இந்த இடத்துல முறியடிக்கிறார் அவர். நான் முற்றிலுமாக அந்த இடத்துல வெற்றியை காணப்போகிறேன். முற்றிலுமாக பிசாசு தோற்று போகிறான் என்றதான மகிழ்ச்சியான சத்தம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே தொனிக்கட்டும். சத்துருக்கள் எவ்வளவு பெருகினாலும் தேவன் நமக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஆகவே இந்த நாள் சத்துருவின் மீது வெற்றி கொள்கிற நாள் என்று நாம் சந்தோஷமாக இந்த நாளை துவங்குவோம். இந்த நாள் நமக்கு மகிழ்ச்சி நாளாக இருப்பதாக. பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஆண்டவரே, எந்த விதத்தில் தீங்கின் காலம், நெருக்கடியான காலங்களை பிசாசு கொண்டு வந்தாலும் அந்த பிசாசுக்கு எதிராக நின்று எங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து எங்களுக்கு சகாயத்தை, உதவி செய்யக்கூடிய நல்ல தெய்வமாக இருக்கிறீர். அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலுமே மகிழ்ச்சியும் சந்தோஷம் பெருகட்டும். எவ்வளவு நெருக்கடியாக வந்தாலும் சோர்ந்து போகாதபடி சந்தோஷத்தோடு நிற்கட்டும். ஏனென்றால் எனக்காக என் தேவன் யுத்தம் செய்கிறார், எனக்கான ஒரு வெற்றி சீக்கிரத்தில் உண்டு என்றதான மகிழ்ச்சியோடு ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொரு நாளை கடக்கட்டும். வெற்றி மேலே வெற்றி அடைந்து சுகித்து வாழ்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.